விருதுநகரில் நடைபெற்று வரும் திமுக தென்மண்டல மாநாட்டில் அந்த கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றுவதை நேரலையில் காணலாம். அவல நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இந்த மாபெரும் பேரணியை, இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை நான் பார்க்கிறேன். மண்டல மாநாடா, மாவட்ட மாநாடா, மாநில மாநாடா என்று வியக்கக்கூடிய வகையில் இதை ஏற்பாடு செய்து தென் மாவட்டத்து மக்கள் கடலையே இந்த திடலில் ஒன்று திரட்டி இருக்கக்கூடிய விருதுநகர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் KKSSR அவர்களையும், விருதுநகர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தங்கம் தென்னரசு அவர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு இதயபூர்வமாக என்னுடைய நன்றியை தலைமை கழகத்தின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரர்க்கு மாமலையும் ஒரு கடுகாம் என்று புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை நடையில எழுதியிருக்கிறார். அது காதலிக்காக எழுதிய கவிதைதான் என்றாலும் அதனை சற்று மாற்றி கடைக்கண் பார்வை தலைவர் காட்டிவிட்டால் கழகத்தோடருக்கு மாமலையும் ஒரு கடுகாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய KKSSR அவர்களையும் தங்கம் தென்னரசு அவர்களும் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு அந்த காரியத்தை செய்து முடித்திருக்கிறார்கள். குறுகிய இடைவெளியில் தலைமை கழகத்தினுடைய ஆணையை, கட்டளையை, உத்தரவினை ஏற்றுக்கொண்டு மாமலையும் கடுகானதைப் போல செயல்பட்டு காட்டியிருக்கிறார்கள். சிவகங்கை சமாஸ்தானத்தினுடைய படத்தளபதிகளாக இருந்து இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த வீரர்கள் சின்னமருதும் பெரிய மருதுவும் அவர்கள் ஆட்சி செய்தது வேண்டுமானால் சிவகங்கை சமாஸ்தானமாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் பிறந்தது இந்த விருதுநகர் மாவட்டம்தான். இந்த விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த முக்குளம் என்கிற அந்த ஊர்தான். அந்த சின்ன மருது பெரிய மருது போல கழகத்தின் கோட்டையாக இந்த மாவட்டத்தை கட்டி காத்து வருகிற KKSSR அவர்களையும் தங்கம் தென்னரசு அவர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன். KKSSR அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், இதே விருதுநகரில் 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தினுடைய தேர்தலுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடு நடைபெற்றிருக்கிறது. அந்த மாநாடு நடைபெற்றதற்கு பின்னால் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்ற மாபெரும் வெற்றியை பெற்று வரலாற்றில் சாதனை படைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு, துணையோடு, கூட்டணியோடு மத்தியில காங்கிரஸ் தலைமையில ஆட்சி அமைந்தது என்பது அனைவருக்கு நன்றாக தெரியும். இதோ இப்போது வரலாறு திரும்புகிறது. இன்னும் 2 மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் சொல்லுகிறேன், 40க்கு 40 என்ற மாபெரும் வெற்றியை பெற்று நாம் விரும்புகிற, நாம் சுட்டிக்காட்டுகிற, ஏன் இன்னும் பெருமையோடு சொல்லுகிறேன், ராகுல் காந்தி அவர்கள்தான் பிரதமர் என்ற அந்த நிலையில மத்தியில அமையவிருக்கக்கூடிய ஆட்சி
அந்த வெற்றி பயணத்தினுடைய தொடக்கம்தான் இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய மாட்சி, எழுச்சி, உணர்ச்சி என்பதை நான் பெருமையோடு நினைவு கூற விரும்புகிறேன். கொள்ளைக்கார எடப்பாடி ஆட்சிக்கும் பாசிச பாரதிய ஜனதாவுடைய ஆட்சிக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த கூட்டம் ஒரு தொடக்க புள்ளியாக தொடங்கி இருக்கிறது என்பதை பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். விருதுநகர் மாவட்டம் என்பது தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத மாவட்டம் என்பதை மறக்க முடியாது.